வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கல் மற்றும் சபரிமலை சீசன், இதுக்காக நிறைய சிறப்பு ரயில்கள் தெற்கு ரயில்வேவால் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போது தென் மத்திய ரயில்வேவால் ஒரு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பவும் வித்தியாசமான ரயிலாக இந்த ரயில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இது இயங்கக்கூடிய ரூட் அப்படிங்கிறது ரொம்பவும் வித்தியாசமான ரூட்டாக இருக்கிறது. ஆமாம், ட்ரெயின் நம்பர் 07103 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயங்கும் வண்ணம் ஷெட்யூல் அப்படிங்கிறது, அட்டவணை அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. மசூலிப்பட்டினம்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து கொல்லம் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இது. தமிழகத்திற்கும் பயன் தரக்கூடிய ரயிலாக நிச்சயமாக இருக்கிறது. டிசம்பர் மாதம் 5, 12, 19 ஆகிய 3 வாரங்கள் மட்டும். டிசம்பர் மாதத்தில் 3 வாரங்கள், அதே மாதிரி ஜனவரியில் 9 மற்றும் 16 ஆகிய 2 வாரங்கள், ஆக மொத்தம் 5 வெள்ளிக்கிழமைகளில் மசிலிப்பட்டினத்தில் இருந்து காலையில் 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது விஜயவாடா வரைக்கும் வந்துடும். விஜயவாடாவிலிருந்து ரேணிகுண்டா வழியாக வந்தால் இன்னும் பக்கம். ஆனால் இந்த ட்ரெயின் அப்படி போக போகிறது கிடையாது. அங்கே இருந்து குண்டூர் வழியாக போய் மார்க்காப்பூர் ரோடு, மார்க்காப்பூரில் இருந்து நந்தியாலிருந்து கடப்பா வந்து, கடப்பாவில் இருந்து மறுநாள் காலையில் தான் ரேணிகுண்டா வரப்போகுது. ஆக மசிலிப்பட்டினத்திலிருந்து இந்த ட்ரெயினை நம்ம டைரெக்டாக தமிழகத்துக்கு வர யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ரேணிகுண்டாவிலிருந்து நிச்சயமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அங்கேருந்து காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோயம்புத்தூருக்கு வழக்கம் போல் சிறப்பு ரயில்கள் இயங்குறது கிடையாது. போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது மறுநாள் நைட்டு 10 மணிக்கு தான் போய் சேருது. ரொம்ப லாங் ஜர்னி தான் இது. ஆந்திராவில் எல்லா பகுதிகளையும் சுற்றி வரக்கூடிய ரயிலாக இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு நிச்சயமாக நம்ம இங்கேருந்து திருப்பதி போகணும் அப்படின்னாலும், இல்லை நம்ம சபரிமலைக்கு போகணுன்னாலும் இதை பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த ரயில், இப்போ சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு போய் சேர்ந்துருது இல்லையா, அப்படியே ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 2:30 மணிக்கு ட்ரெயின் நம்பர் 07104 அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு வழியாக சேலம் போய் அங்கிருந்து ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக ரேணிகுண்டா வரைக்கும் போயிடும். அங்கே இருந்து முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக டைவர்ட் அடித்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 2:30க்கு கிளம்புற ட்ரெயினானது திங்கக்கிழமை மத்தியானம் 12:30 மணிக்கு தான் மசிலிப்பட்டினத்தை போய் சேர்க்கிறது. ரொம்பவும் சுற்றி போகக்கூடிய ட்ரெயின், கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணுது. ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறதும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ட்ரெயினை பயன்படுத்தி திருப்பதிக்கோ அல்லது சபரிமலைக்கோ செல்பவர்கள் பயன்படுத்திக்கலாம். பொங்கல் டயத்துலையும் இந்த ட்ரெயின் இயங்குது. 5 வாரங்கள் மட்டும். ஞாயிற்றுக்கிழமை தேதியை குறிச்சிக்குங்க. 7, 12, 19 7, 14, 21 ஆகிய தேதிகளில் டிசம்பர் மாதமும், 9, 18 ஆகிய தேதிகளில் ஜனவரி மாதமும், மொத்தம் 5 வாரங்கள் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.